வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி டிசைனர்ஸ் ஆன்லைன் எம்ப்ராய்டரி கிளாஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று வந்து கிளாஸ் 3 பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா சாட்டின் ஸ்டிச்சு 0 to 5 வரை உள்ள ஸ்டிச். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு கிளாஸ் போட்ட மாதிரி அதாவது குண்டுமணி ஸ்டிச்சில் ப்ராக்டிஸ் பண்ணி அது ரெண்டையும் நம்ம ப்ராக்டிஸ் வாங்க நம்ம போய் கிளாஸ் வந்து நம்ம கைக்கு நல்ல கண்ட்ரோலில் வரும். சரிங்களா? இப்போ நம்ம போட போகிற ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா 0 ஸ்டிச்சு. நம்ம ஏற்கனவே நம்ம வந்து போட்ட சேம் ஸ்டிச்சு தான் வந்து ரன்னிங் ஸ்டிச் மாதிரி தான். அதை தான் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட போகிறது வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். நீங்கள் நல்லா யோசித்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சையும் அடுத்து போடும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ப்பா. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நான் வந்து ப்ரெஷர் நம்ம கீழே வந்து அந்த பெடல் இது லிவரை வந்து அமுக்கிக்கிட்டே வந்து தான் போடுறேன். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு லிவர் அமுக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்கு 0ல் போடும்போது வெறும் ரன்னிங் ஸ்டிச்சு தான். மேலேருந்து கீழே ஒருக்க வாங்க, கீழேருந்து மேலே ஒருக்க போங்க. ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் சும்மா ஒவ்வொரு தடவை தான் போட்டு காமிச்சிருப்பேன். நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிவரை நான் தூக்கிக்கிட்டேன். இப்போ இது வந்து 1ஆம் நம்பர் ஸ்டிச். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே போட்டுகிட்டே வந்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். கவனமாக போடுங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன வித்தியாசம் இருக்குன்னா அகலமும் அடர்த்தி, அதாவது கொஞ்சம் திக்னஸ் வந்து மாறும். அதனால தான் ஒவ்வொரு ஸ்டிச்சையும் தனித்தனியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சையும் என்ன செய்யணும்னா அவசரப்படாதீங்க. நல்ல மெதுவாக நிதானமாக நிறுத்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நம்பர் 1 போட்டாச்சு. 0 போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஸ்டிச். அப்புறம் இப்போ நம்பர் 1 போட்டுட்ருக்கேன். அவசரப்படாமல் மெதுவாக தைங்க. ஸ்பீடை விட கண்ட்ரோல் தான் நமக்கு எம்ப்ராய்டரிக்கு ரொம்ப முக்கியம். ஸ்பீடாக போகணுன்னு அவசியம் இல்லை. மிஷின் வந்து நம்ம கைக்கு எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 2 போடுறேன். நம்மளுக்கு அதை வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகிற வரைக்கும் வந்து அவசரப்படாதீங்க. தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க போதும். நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து நம்மளோட ஃப்ரேமை பிடிச்சி நம்ம வந்து கையை பிடிச்சி ரொம்ப கைப்பிடி வந்து நமக்கு அந்த ஃப்ரேமோட மூமெண்ட்டும் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ வந்து ரொம்ப அவசரப்படாதீங்க. அது மாதிரி வந்து டெய்லி 10 to 15 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்பர் வந்து 2 போட்டாச்சு. இப்போ நம்பர் 3 பாருங்க, போடுங்க. தப்பா போட்டீங்கன்னா கவலைப்படாதீங்க. எல்லாரும் வந்து பிகினரா இருந்து தானே ஆரம்பிக்கிறோம். அதனால நல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா எம்ப்ராய்டரி வந்து சூப்பரா வந்துடும். ஸோ பயப்படாம ஐயோ தப்பா வருதே அப்படிங்கிற ஃபீலிங் மட்டும் வராதிங்க. லிவரை மாற்றி நீங்கள் உங்களுக்கு இது வந்து லிவரில் வந்து எப்படி புஷ் பண்ணிட்டு போடுறோங்கிறது தான் கண்ட்ரோல். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்கும் செகண்ட் ஸ்டிச்சுக்கும் உள்ள வீடியோ பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ஸ்டிச்சோட அகலம் வந்து எவ்வளோ பெருசாக போய் வருதுன்னு. நல்லா நீட்டாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா என் வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ரோஹிணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பெல் ஐகான் பட்டனையும் அமுக்குங்க. அப்போ தான் நான் வந்து அடுத்தடுத்து என்ன கிளாஸ் போடுறேன், உங்களுக்கு என்னென்ன ஸ்டிச்சு சொல்லித்தரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ப்பா. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்த ஸ்டிச் வந்து இன்னைக்கு பட்டன் கோல் ஸ்டிச் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த பட்டன் கோல் ஸ்டிச் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா லிவரை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். பெருசுக்கு கொண்டு போவேன், அப்படியே குறைச்சி திரும்ப வரணும். 0 திரும்ப ரன்னிங்கில் வந்து கொஞ்சம் பெருசாக்கிட்டே போயிட்டு திரும்ப குறைக்கணும். 0க்கு வரணும். திரும்ப அப்படியே வந்து மூமெண்ட் வந்து மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். பார்த்தீங்கன்னா சிறுசுலேருந்து பெருசுக்கு போகணும், பெருசுலேருந்து சிறுசுக்கு வரணும். அப்படியே சின்னதாக போகணும். பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பேப்பரில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் கிளாத்துக்கு போங்க. ஃபஸ்ட்டு நல்லா பேப்பரில் பண்ணுங்கள். ரொம்ப வேகமாக போடணுங்கிற அவசியமும் இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டிச் கண்ட்ரோல் வந்தால் போதுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. வந்து அப்படியே பெருசுலேருந்து சிறுசுக்கு போகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.
ஓகேங்களா? இதோட இன்னைக்கு வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சோட இன்னைக்கு கிளாஸ் வந்து முடியுது. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம திரும்ப பார்க்கலாம். நன்றி. இந்த கிளாஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல வந்து கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா பதில் சொல்றேன். அடுத்த கிளாஸையும் தவறாம பாருங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா. என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கப்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ப்பா. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க.